மலேசியாவின் முன்னைய பிரதமர் நஜிப் ரசாக் சிறைக்கு பதிலாக தம்மை வீட்டுக்காவலில் வைக்கும்படி முன்வைத்த விண்ணப்பத்தை நீதிமன்றம் நிராகரித்திருக்கிறது. தண்டனை காலத்தை வீட்டுக்காவலில் நிறைவேற்றுவதற்கு உதவக்கூடிய ஆவணத்தை பெற அவர் முன்வைத்த விண்ணப்பம் இன்று நிராகரிக்கப்பட்டது. ஏப்ரல் 1 தேதி அந்த ஆவணத்தை பெறும் விண்ணப்பத்தை நஜிப் சமர்ப்பித்தார். மலேசியாவின் மன்னிப்பு வாரியம் நஜிப்பின் 12 ஆண்டு தண்டனை காலத்தை பாதியாக குறைக்க முடிவு செய்தது. அந்த முடிவோடு மலேசியாவின் முன்னாள் மாமன்னர் நஜிப் தம்முடைய தண்டனை காலத்தை வீட்டுக்காவலில் கழிக்கலாம் என்று உத்தரவிட்ட ஆவணத்தை அவர் கோரினார். முன்னாள் மாமன்னர் அப்படி உத்தரவிட்டாரா இல்லையா என்பதற்கு மலேசிய அரசாங்கம் பதில் சொல்ல வேண்டும் அல்லது உறுதிப்படுத்த வேண்டும் என்று நஜிப் கேட்டிருந்தார். அப்படிப்பட்ட உத்தரவு இருந்தால் சிறைக்கு பதில் வீட்டுக்காவலில் இருக்கும் உரிமை தமக்கு இருப்பதாக நஜிப் சொன்னார். கோலாலம்பூர் உயர்நீதிமன்றம் அந்த விண்ணப்பத்தை நிராகரித்துவிட்டது. நஜிப் மேல்முறையீடு செய்யவிருக்கிறார்.